ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே நமக்கு மாவட்ட மகளிர் அதிகார மையம் மகளிருக்கான மத்திய மாநில அனைத்து திட்டங்களின் செயல்பாடு, நிதி ஒதுக்கீடு மற்றும் அவற்றின் பயன்கள் கண்காணித்திடவும், ஒருங்கிணைத்து சேவைகள் புரிந்திடவும் மாவட்ட சமூக நல அலுவலரின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான பதவியின் கீழே தலா ஒரு வேக்கன்சின்னு 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடி அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் வித் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 20,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஐடி அசிஸ்டண்ட் ஃபார் மிஷன் சக்தி சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜோடு நீங்கள் இருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். 20,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்சில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th or 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. 12,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். 3 வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் August 22, 2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா mailaduthurai.nic.in வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது mailaduthurai.nic.in இந்த வெப்சைட்டு தான் அது. விண்ணப்பம் நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 5ஆம் தளம், அறை எண் 524, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை. இந்த மாவட்டத்துக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு இது மாதிரி தாங்க இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பதிவு பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், ஃபாதர் பெயர், அப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா, அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, ரிலிஜியன், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகிலே இருக்கீங்க அப்படின்னா நேரடியாகவே போய் கொடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடாதீங்க, ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.